Hello friends, welcome to jeyreskitchenvlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட 2 days routine தான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நான் யூஸ் பண்ண clothes எல்லாம் ரீசேல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பத்தி டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீடைல்ஸும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்டே மார்னிங் ஒரு 7 o'clock போல் மேலே டெரஸ் கார்டன் வந்தேன். இப்போ எல்லாம் ஈவினிங் டைமில் அடிக்கடி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஈவினிங் டைமில் டெரஸ் கார்டன் வர முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே மார்னிங்கே வந்தேன். 3 weeks பேக் நம்ம போட்ட அவரைக்காய் வெண்டைக்காய் செடியெல்லாம் நல்லாவே முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு இதில் தக்காளியும் 3 இதில் கத்திரிக்காயும் போடுறேன்னு நினச்சி தான் இந்த 4 பாட்லேயும் போட்டேன். பட் லாஸ்ட்டில் முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தா 2 பாட்லேயுமே தக்காளி தான் போட்டு வச்சுருந்துருக்கேன். ஒரு 4-5 days கழிச்சு இது எல்லாமே ரீபாட்டிங் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த பாட் எல்லாத்துலேயுமே லாஸ்ட் வீக் கொஞ்சம் விதை போட்டு விட்டுருந்தேன். பட் ஏன்னு தெரியல, இதில் எதுலேயுமே சரியாக வரல. கீரை மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. இது போக 2 க்ரோ பேக்கில் முள்ளங்கி போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது பக்கத்துலேயே ஒரு க்ரோ பேக்கில் கீரை போட்டிருந்தேன். அது நல்லா வந்திருந்தது. ஆனால் ஏன்னு தெரியல, ஒரு சைடு மட்டும் காக்காவோ புறாவோ மேலே உக்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாக வாடிருச்சு. அண்ட் மாதுளம்பழம் செடியில் எனக்கு நிறைய பூ வைக்குது. ஆனால் ஏன்னே தெரியல, எல்லா பூவுமே உதிர்ந்து தான் போகுது. எதுவுமே பிஞ்சு வைக்க மாட்டேங்குது. கார்டனிங் நல்லா தெரிஞ்ச யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது டிப்ஸு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே செடிங்கள்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே அளவுக்கு தேவையில்லாத செடிங்க புல் எல்லாமே வளர்ந்து வந்துடும். ஒரு சில க்ரோ பேக்ல எல்லாம் நான் என்ன செடி வச்சேன் அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு சுற்றி வர தேவையில்லாத செடிங்கள்லாம் முளைச்சி வந்திருக்கு. மெயினாக இன்றைக்கி மார்னிங்கே டெரஸ் கார்டன் வந்ததுக்கான ரீசன் இதுதான். தேவையில்லாத செடிங்கள்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் டெரஸ் கார்டன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். சண்டே மார்னிங்னா தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையுமே பண்ண முடியும். எப்படியும் பசங்க எழுந்திரிக்கிறதுக்கு 8:30 9 o'clock மேலே ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தேன். இந்த மிளகாய் செடி ஜனவரியிலேயே வச்சது. நடுவுலேயே கொஞ்சம் காய்க்காமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு டெரஸ் கார்டன்லேருந்து காய் பறிக்க முடியும் அப்படின்னா இந்த மிளகாய் செடியிலையும் 2 வெண்டைக்காய் செடி இருக்குது. அதில் மட்டும்தான் மற்ற எல்லா செடியுமே புதுசாக தான் போட்டு விட்டுருக்குறேன். தேவையில்லாத செடிங்க மாதிரியே சில க்ரோ பேக்கில் கீரையுமே நிறைய வளர்ந்து வந்திருந்தது. இந்த கீரையோட நேம் எனக்கு தெரியாது. முன்னாடிலாம் நான் இதை செய்யவே மாட்டேன். பறித்து கீழே தான் போட்டுருவேன். பட் அம்மா வந்திருந்தப்போ ஒரு டைம் இது ரொம்ப நல்லா இருக்கும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பறித்து செய்ய சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து எப்போ இந்த கீரை வந்தாலுமே பறித்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீரை நிறைய க்ரோ பேக்கில் இருந்தது. ஸோ எல்லாமே பறித்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படின்ட்டு 2-3 க்ரோ பேக்கில் இருந்தது மட்டும் பறிச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடித்த கையோட டெரஸ் கார்டனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். டைம் 8 or 8:15 தான் ஆச்சு. ஸோ மேலேயே உட்காந்து கீரையை ஆஞ்சே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து கீரையை ஆய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்குமே கிளைமேட் நல்லா மேகமாக தான் இருந்தது. ஸோ செடிங்க எதுக்குமே தண்ணி ஊற்றலை, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ட்டு. நான் கீரையை க்ளீன் பண்ணிட்டு போதே ரேணு தூங்கி எழுந்திரிச்சு என்னை காணோம் அப்படின்ட்டு மாடிக்கே தேடி வந்துட்டா. ஸ்கூல் போகிற அன்னைக்கெல்லாம் எழுப்புனாலும் எழுந்திரிக்காத பசங்க லீவு நாள் மட்டும் கரெக்டாக டைமுக்கு எழுந்திரிச்சிருவாங்க. நம்ம அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு முன்னாடியே அவங்க எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. 5 minutesல நான் கீரை க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கீழே போகலான்னு சொன்னதுக்கு அப்போ நான் வாக்கிங் நடக்கிறேன் அப்படின்ட்டு மாடியில் நடந்துகிட்டு இருந்தா. பட் ஒரு 10 minutes தான் இருந்திருப்போம். அதுக்குள்ளே மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு கீழே போயிட்டோம்.
அன்னைக்கு மார்னிங் கிச்சன் ஒர்க்கு அவ்வளோவா இல்லை. முந்தின நாளே நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் முந்தின நாள் செஞ்ச சாம்பாருமே லெஃப்ட் ஓவர் நிறையா இருந்தது. ஸோ மார்னிங் இட்லி மட்டும் சூடாக ஊற்றிட்டு அதே சாம்பாரே வந்து யூஸ் பண்ணிட்டோம். நான் மோஸ்ட்லி சண்டே மார்னிங்க்கு சாட்டர்டே நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஏதாவது சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படின்னாலும் சட்னி இருந்தது அப்படின்னா டக்குன்ட்டு இட்லி மட்டும் ஊற்றி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் லாஸ்ட் லாங் வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி எடிட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு 2 மொபைல் ஃபோன் வேணும். நான் என் மொபைலில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷூட் பண்ணுறதுக்கு இன்னொரு மொபைல் வேணும். பட் எந்த மொபைலுமே எனக்கு வீடியோ கிளாரிட்டி அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் நான் வீடியோ எடுக்க என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. நான் சாம்சங் கேலக்ஸி M51 மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதில் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி 3 இயர்ஸ் கூடவே இருக்கும். அமேசானில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசான் ஸ்டோர் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் முந்தின நாள் ஈவினிங்கே இன்றைக்கி ஃபிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுட்டு தான் போனேன். பட் ஆனாலும் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருந்தது. இதில் எல்லா பீஸுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ மீன் குழம்பா வைக்காமல் ரசம் மட்டும் ஆஃப்டர்நூனுக்கு வச்சுட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட அதை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சேன். லஞ்சுக்கும் பெருசாக எதுவும் வேலை இல்லாதனால ஒரு 10:30 மேலே ரேணுவோட கபோர்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எவ்வளோ தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப கலைஞ்சி போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களோட கபோர்டு தான். இன்றைக்கி இதை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட டீக்ளட்டர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் ரேணுவுக்கு பத்தாதது அப்படியே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற பார்ட்டி வியர் ட்ரெஸ் எல்லாம் மோஸ்ட்லி 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவாங்க. ரேணுவோடதும் நிறைய அது மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே எடுத்து இன்றைக்கி ஃப்ரீ ஆப்பில் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி சேல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த ட்ரெஸ் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போஸ்ட் ஐட்டம் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் இங்கேருந்தே கேமராவில் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேலரிக்கு போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எப்படி ஆட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்கேன். ஃபோட்டோஸ் எப்பயுமே ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூவாக ஒன்று, ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் தெரிகிற மாதிரி நல்லா பக்கத்தில் வச்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணாத வேறு எந்த திங்ஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்லி ட்ரெஸ் மட்டும்தான் இதில் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஆர்டருக்கு நமக்கு ரிவ்யூ நல்லா வந்துருச்சு அப்படின்னாக்கா காயின்ஸாக தான் கொடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரீ ஆப் காயின்ஸ்னு நம்ம இந்த அப்ளிகேஷன்லேயே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம வந்து கேஷாகவே சேல் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுமே மேலே கேட்டகரின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து நம்ம என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸில் கேர்ள்ஸ் கிளாத்திங் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன, ப்ரைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். கண்டிஷன் உள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா நியூ வித் டேக் லைக் நியூ அது மாதிரி இருக்கும். டேகோடு இருக்குது, உங்களுக்கு அது தேவையில்லை, அதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 1 or 2 டைம் மட்டும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படின்னாக்கா லைக் நியூ அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ட்ரெஸ்ஸோட பிராண்டு, சைஸு, ஃபேப்ரிக் என்ன, கலர் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இதில் வெயிட்டுங்கிறது அண்டர் 1 kgன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். டைட்டில் வந்து நீங்கள் என்ன சேல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டில் வந்து இங்கே கொடுக்கணும்.
இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே லாஸ்ட்டாக நம்ம ப்ரைஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டேப்பில் நம்ம வாங்கின ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து செல்லிங் என்ன ப்ரைஸ்க்கு விற்க போகிறீங்களோ அதை வந்து செல்லிங் ப்ரைஸில் என்ட்ரு பண்ணணும். முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம செல் பண்ணும்போது ஷிப்பிங் சார்ஜ் இருக்காது. பட் இப்போ வந்து செல் பண்ணும்போதும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 40 rupees 30 rupees அது மாதிரி வந்து கட் பண்ணுறாங்க. ப்ரைஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளோட ப்ரொஃபைலில் நம்ம இப்போ என்ட்ரு பண்ண ட்ரெஸ்ஸோட இது வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இது எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். நமக்கு வந்து அவங்க லைக் பண்ணுறது இல்லை வேறு ஆஃபர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ப்ராடக்ட் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ணி வச்சா மட்டும் போதும், அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 ஆர்டருக்கு மட்டும் QR கோடு மொபைல்லேருந்து நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து QR கோடு லேபிள் அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம அதில் அட்ரஸ் எழுதி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீஆப் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். நான் அதோட டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதோட ரெசிபி மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோட நல்ல சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பவுலில் மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் உருக்குன வெண்ணெயோட சுகரு, நாட்டு சக்கரை, உப்பு, வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரில் சுகரும் நாட்டு சக்கரையும் நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை ஒவ்வொன்றா இதோட சேர்த்து ஒவ்வொன்றையும் 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காஃபியை இதில் ஊற்றிட்டு கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கொக்கோ பவுடர் மிக்ஸையும் இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக வால்நட்டும் சாப் பண்ண சாக்லேட்ஸும் சேர்த்துக்கலாம். வால்நட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பாதாம் முந்திரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 8 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாகவே தான் வந்து இருந்தது ப்ரௌனி. உங்களுக்கு ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா 10 inch or 12 inch கேக் பேன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி ரெடி. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போதே கட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் இல்லாமல் கோதுமாவும் நாட்டு சக்கரையும் வச்சு ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்ட்டு ரெசிபி இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.